ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஏஎஸ்பின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஏஎஸ்பி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆக்டிவ் சர்வர் பேஜஸ் சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் என்னென்ன இருக்கும்னா வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது சர்வர் சைட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், அண்ட் தென் மிக்சர் ஆஃப் நம்ம டெக்ஸ்ட்டு ஹெச்டிஎம்எல் டேக்ஸு எல்லாமே சேர்ந்து இருக்கும். இப்போ அந்த ஏஎஸ்பி பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்எலோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஹெச்டிஎம்எல்ல பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி கோடிங் எழுதுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் கோடிங் .NETல வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ரௌசர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஏஎஸ்பி ஃபைல் வந்து அந்த ரிக்வெஸ்ட்டை ஏஎஸ்பி என்ஜினுக்கு பாஸ் பண்ணி அண்ட் தென் நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏஎஸ்பியோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த ஏஎஸ்பி இருக்கு இல்லையா, இது எதுக்காகனா வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக டைனமிக்காக நம்ம வெப் பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வெப் பேஜை எடிட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் தென் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது வந்து மெயினாக ஏஎஸ்பி யூஸ் பண்ணுறோம். யூசர் ஏதாவது கொரி கொடுத்தாங்கன்னா அந்த கொரியை ஹெச்டிஎம்எல் ஃபார்ம் மூலிமா நம்ம சப்மிட் பண்ணி அது எது மூலிமா நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் மூலிமா நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா எனி டேட்டாவை எந்த டேட்டா பேஸ்லேருந்தும் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ப்ரௌசருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதான் வந்து ஏஎஸ்பி. இப்போது ஒரு வெப்சைட்டில் இருக்க ஒவ்வொரு பேஜும் பார்த்திங்கன்னா நம்ம வெப் பேஜ் வந்துன்னு சொல்லுவோம். நம்ம வெப்சைட்டோ இல்லை ஏதோ ப்ரௌசர்ஸ்லேயும் இருக்க ஒவ்வொரு பேஜையும் வெப் பேஜ் இப்போ யூஸ் சொல்லுவோம். அந்த வெப் பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், ஆனால் ஏஎஸ்பி வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது ASP.NETனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ASP.NET அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஏஎஸ்பியோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நம்ம ASP.NET அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா HTTP, HTML, XML அண்ட் தென் SOAP இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ASP மாதிரி தான். ASP.NEட்டும் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா சர்வர் சைட் டெக்னாலஜிக்காக யூஸ் பண்ணுறோம். இதுவும் வெப் ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். வென் கம்பேர் டு ASP.NEட்ல நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, வெப் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்காகனா யூசர்ஸ் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இந்த வெப் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸு இது வந்து டிஃபால்ட்டாக ASP.NEட்ல இருக்கும். இந்த வெப் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு, அதாவது விஷுவல் பேசிங் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, ஈஸி பில்டிங் விஷுவல் பேசிங் அப்ளிகேஷன்ஸ், அதாவது விஷுவலாக நம்ம ட்ரா பண்ணுறதுக்காக இந்த வெப் ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்.